Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம்பார் வடை ரெசிபி. நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி இது. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடியாக இருந்தால் ½ an hourலேயே ரெடி பண்ணிடலாம். ஸோ டைரெக்டாக செய்முறை பார்த்துடலாம். குக்கரில் 1 கப் துவரம் பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவையான அளவு ஒரு 3 கப் தண்ணி தேவைப்படும். பொடியாக நறுக்கிய வெங்காயம் 2, பொடியாக நறுக்கிய தக்காளி 2, ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் 6லேருந்து 7 விசில் வரைக்கும் விடுங்க. அடுத்து வந்துட்டு நம்ம வடைக்கு தேவையான உளுந்து மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உளுந்து மாவு நல்லா சாஃப்டாக வடை வர்றதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. வடைக்கு மாவு அரைச்ச பிறகு உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தால் நல்ல பிளெண்டர் வச்சு அந்த மாவு அடிச்சுக்கோங்க. ஸோ தட் வடை வந்து நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக ஃப்ளஃபியாக இருக்கும். சாஃப்டான வடை மாவு ரெடி பண்ணிட்டோம். நல்ல பொடியாக நறுக்குன இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஹோட்டலில் செய்கிற மாதிரி கரெக்டான ஷேப்பில் வடை வரணுன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து காட்டாலும் நல்லா தான் இருக்கும். கொத்தமல்லி கருவேப்பிலை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பாருக்கு பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்த பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கணும். எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் சாம்பார் வேணுமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குக்கரை இப்போது க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசிலுக்கு விட்டுறணும். அடுத்து வடை ஃப்ரை பண்ணுறதுக்காக கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற அளவு எண்ணெயை சேர்த்துக்கணும்.
அவ்வளோதாங்க, சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு, வடையும் ரெடி ஆயிடுச்சு. இனி சாம்பார் வடை ரெடி பண்ணலாம். சூடான வடை நல்லா டிப் ஆகிற வரைக்கும் அந்த ஹாட் சாம்பாரை எடுத்து போட்டுக்கோங்க. கார்னிஷ் பண்ணுறதுக்கு நல்ல பொடியாக நறுக்கிய வெங்காயமும் கொத்தமல்லியும் மேலே தூவிக்கலாம். ஒரு 1 hour ஊற வச்சுட்டு அப்புறமா சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.